அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் எவ்வளவு வாக்குகளை வாங்கணும் அப்படின்னு நினைச்சாரோ நிச்சயமாக அதை வாங்கியே தீர்வாரு அப்படின்னு பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இது குறித்த டீட்டெயில் உண்மையை பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். முடிஞ்சிருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் சீமான் அவர்களுடைய இலக்கான 1 கோடி வாக்கு அவர் வாங்க தான் போறாரு அப்படின்னு ஏகப்பட்ட கருத்து கணிப்பு தகவல்கள் வெளியாகி ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கட்சி கதி கலங்க வச்சுட்டு இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா தேர்தலுக்கு முன்னிருந்தே பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதிகளை சீமான் கவர்ந்துட்டாரு அப்படின்றதும், சென்னையில் முக்கியமான பல இடங்களில் இருக்கக்கூடிய மக்களிடம் எடுத்த கருத்து கணிப்பில் மக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% மேலே எங்களுடைய வாக்கு அப்படின்றது சீமானுக்கு தான் இருக்க போகுது அப்படின்னு குடும்பமாக ரொம்பவே வெளிப்படையாக எல்லா கருத்துக்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தது அப்படின்றது சீமானுக்கு அதிக அளவில் ஆதாயத்தை சேர்த்தது மட்டும் இல்லாமல் திமுக கட்சியை ரொம்பவே பயப்பட வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது குறித்து ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் சேர்ந்து கூட பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சீமானுக்கு எந்த அளவுக்கு ஆளுமை இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற காரணத்தினால அவங்களே நிறைய மக்கள் கருத்து கணிப்பையும் எடுக்க வச்சிருந்தாங்க. எல்லா முடிவுகளுமே ஒரே மாதிரி வந்த ஒரு காரணம் அப்படின்றது உண்மையிலேயே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குக்கு மேலே கிடைக்க போகுது அப்படின்றது அந்த ஒரு தருணத்திலே ஊர்ஜிதப்படுத்தி இருந்துச்சு. இதை தான் பார்த்தீங்கன்னா தற்போது பத்திரிகையாளர் மணியும் சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கு முன்னரே நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளும் சரி, தேர்தல் முடிஞ்ச பிறகு மக்கள் கருத்தில் மக்கள் பேசுகிறத வச்சும் சரி, நாம் தமிழ் கட்சி மற்றும் சீமானுடைய குறிக்கோளான 1 கோடி வாக்கு அவங்க பெற தான் போகிறாங்க அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி பத்திரிகையாளர்களுடைய கருத்து கணிப்பாக இருக்குது. சமீபத்தில் பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய மக்களவை தேர்தல் அப்படின்றது நிச்சயமாக சீமானுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னும், நாம் தமிழ் கட்சியும் சீமானும் எதை நோக்கி ஓடிட்டு இருந்தாங்களோ நிச்சயமாக அந்த ஒரு இலக்கை இந்த மக்களவை தேர்தலுடைய முடிவுகள் தெரியப்படுத்தும் அப்படின்னும், 1 கோடி வாக்கு என்ன அதுக்கு மேலேயே நாம் தமிழ் கட்சிகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய ஆதாரங்களோட பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணல பத்திரிகையாளர் மணி அவர்கள் பேசியிருக்காரு. மேலும் பத்திரிகையாளர் மணி சொல்லியிருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும், சீமான் அவர்கள் 1 கோடி வாக்குக்கு மேலே வாங்கிட்டாரு அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் எந்த அளவுக்கு மாறும் அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.